You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. Hey, hi guys. Good morning to everyone. Happy Sunday. இன்னைக்கு வந்து சண்டே அதுவும் மார்னிங் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலையில் பால் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பால் தான் அடுப்பில் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். நான் வந்து பால் ஸ்லோவில் வச்சுட்டு வெளியே போனாலும் சரி, ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு வெளியே போனாலும் சரி, நான் வெளியே போகிறேன்னா இல்லையான்னு பார்த்துட்டு போகும் போல அதுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நான் எப்போ வெளியே நகர்றேனோ உடனே பொங்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ஒண்ணு விடுறதா இல்லடா! நீ எப்படி பொங்குற நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் பக்கத்துலயே நிக்க ஆரம்பிச்சுட்டேன். கண்ண வந்து பால் மேலயே வச்சுக்கிட்டு இருந்தேன். வச்சு ஒரு வழியா பால் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் பண்ணி, குளிச்சு எல்லாமே முடிச்சுட்டோம். சண்டே வீட்ல தான் இருக்கோம். தென் வந்து சாப்பிட்டு முடிச்சோனே அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். எனக்கே தெரியல. ஒரு குட்டி உறக்கம் போடலான்னு நினைச்சு உறங்கியிருக்கேன் போல. திடீர்னு பார்த்தா பெரிய உறக்கம் ஆயிடுச்சு வந்து. மணி வந்து 6:30 ஆயிடுச்சு. நான் பாட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சோனே அப்படியே ஃபோன் தான் நோண்டிட்டு இருந்தேன். எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியல. சரி, ஓகே, எழுந்து எல்லாத்தையும் வந்து மடக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா மடக்க ஆரம்பிச்சுட்டேன். நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் தூங்கலாம், அரை ஹவர் தூங்கலாம்னு வாழ்க்கையில நினைக்கவே கூடாது போல. நம்ம தூங்கணும்னா 3 மணி நேரம், 4 மணி நேரம் தான் போல வாழ்க்கையில. அது மாதிரி யாராவது தூங்குறவங்க இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தூங்கி எழுந்தோனே என்ன ஒரு காஃபி தான். உட்காந்து வந்து காஃபி குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரே சிந்தனையா இருந்துச்சு. நம்ம என்னடா 1 மணி நேரம் தூங்கலாம்னு பார்த்தா, இவ்ளோ நேரம் தூங்கிட்டோமே! என்ன பண்றது? சரி விடு, வேற ஏதோ வழி இல்ல. முடிஞ்சு போன விஷயத்த எதுக்கு யோசிச்சுக்கிட்டு, அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். முழிச்சதுக்கு அப்புறம் அ என்னதான் நம்ம காஃபி குடிச்சாலுமே, ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லாம காஃபி குடிச்சோம்னா, அது வந்து நம்மளுக்கு இதுவா இருக்கும். சரி, என்னதான் இருக்குன்னு போய் சுத்தி பார்த்தேன். பார்த்தா வந்து என் கண்ணுக்கு தென்பட்டது இந்த வாட்டர் மெலன் தான். இத கட் பண்ணி சாப்பிடலாம். பட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து பொறுமைகள், அந்த அந்த கட் பண்ற அதெல்லாம் கிடையாது. இத ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு திறமையும் எனக்கு இல்ல. அதனால என் பல்லே இத ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் கடிக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் உட்காந்து வந்து வாட்டர் மெலன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். வாட்டர் மெலன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் முறுக்கு இருந்தது. அதையுமே வந்து முடிச்சு விட்டேன். நீங்க நினைப்பீங்க, "என்னடா இது தின்னுக்கிட்டே இருக்கே!" அப்படின்னு நினைப்பீங்க. சரி, ஓகே, நினைச்சா நினைச்சுன்னு போங்க. எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். தென் வந்து மாங்காய் இருந்துச்சு. மாங்காவ எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து என் அக்காகிட்ட கொஞ்சம் பேசிட்டு, காலையில இந்த மாங்காய் வந்து மீன் குழம்புல போட்டாங்க பாதி. மீதி இருந்துச்சு. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு, மிளகாய் எல்லாமே எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டேன். எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு வந்து கொஞ்சம் மாங்காய் வந்து இந்த மாங்காவே வந்து பழுத்ததுன்னா சூப்பரா இருக்கும். அது மரத்துலருந்து கீழ விழுந்துருச்சு. கீழ விழுந்தோனே வந்து அது பழுக்காது எப்படியோ. அதனால சரி, ஓகே, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். எங்க அப்பா வந்துட்டாரு அதுக்குள்ள. சரி, ஓகே அக்கா, நீ ஒண்ணு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒண்ணு குடுத்தா, அவ இல்ல எனக்கு வேணாம், நீயே தின்னு தொல அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டா. சரி, ஓகே, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். எங்க அப்பா வந்திருந்தாரு. "என்ன பண்ற நீ? இது எதுக்கு இப்ப சாப்பிடுறன்னு?" கேட்டாரு. பட் இருந்தாலும் வந்து, "இது நல்லாருக்கும் டாடி" அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட சொன்னேன். ஆனாலும் வந்து என் நம்பிக்கைய வந்து உடைக்கிற அளவுக்கு இது ஒரு காரியத்த பண்ணிடுச்சு. அவ்ளோ புளிப்பு! எம்மா சத்தியமா சொல்றேன், என்னால முடியல. அப்படியே ஒரு மாரி ஆயிடுச்சு. "இத வேற நான் வீடியோ எடுத்துட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு எனக்கு கதற ஆரம்பிச்சுட்டேன். "எனக்கு வேணாம் மாங்கா, நீங்களே தின்னு தொலைங்க" அப்படின்னு சொல்லி அப்படியே குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். எல்லாருமே உட்காந்து அவங்களுக்கெல்லாம் அது புளிப்பாவே தெரியல. என் கண்ணுக்கு மட்டும் அது புளிப்பா தெரியுது. சரி, ஓகே, நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு வந்து ஒரு லைட் ஃபுட்டா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஃபுட் நாங்க வந்து எப்பவுமே ஏதாவது சாப்பிடும்போது தேயிலை குடிக்கிற பழக்கமும் இருக்கு. ஸோ வந்து ஒரு டம்ளர்ல தேயிலை போட்டு தென் வந்து நான் லைட் ஃபுட் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து நான் இன்னொரு நாள் வந்து என்னோட குக்கிங் சேனலில் போய் பாருங்கள். நான் டெய்லி என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்றேன்றத அப்லோட் பண்ணுறேன். தென் வந்து நைட்டு ஃபுட்டு சாப்பிட்டு இதோட என்னோட உறக்கம் வந்து விட்டது. உடனே வந்து மறுபடியும் உறங்க ஆரம்பித்து விட்டேன். காலையில தூங்கிட்டேன். பட் இருந்தாலுமே எனக்கு நைட் தூக்கம் வரும். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து என்னோட டேவ வந்து இப்படிதான் இன்னைக்கு முடிச்சோம். உங்க டேவ எப்படி முடிச்சீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் பாய்.